அனகுண்டா ஜோடியா ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா யார் ஓனா யார் அனகுண்டா அது ஆணைய அணில போட்ட கதை இல்ல என்னது ஆணைய கடிச்சா என்ன கடிச்சா அணில் என்ன கடிச்சா ஆனா கடுத்து போறாங்க பொத்திட்டு போ ரொம்ப வலிக்குதாட்டு கடிச்சா சரியா அவனுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடு ஏன் க்ளோஸ் பண்ணிடுவீங்களா படம் பார்த்ததுக்கு சன்னி வந்ததுக்கு கடந்தேன் குழுக்க சேர்த்து கொண்டு வந்திருக்கேன் சன்னி வந்துருச்சா மாமா எச்சி கறிக்குது மாமா இங்க கலையை குலைச்சு உன் கக்கூசில் அடைக்கிறேன் பத்தியா கப்பு சடைக்கிறான் எப்படியா சொல்றா கேட்க மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லி கெட்ட வயவன் ஐயோ ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா நீ பால்தான் சொல்றேன் பாட்டுக்கு கிறகத்தை பாரு அவன் வண்டியில வரும்போது டீ சாப்பிட இறங்கினேன் சரி அவன் சொல்றேன் என்ன சொன்னேன் ஒன்னு ஒரு நாளைக்கு அவன் சொல்றேன் அதே சொல்றேன் ஒரு நாளைக்கு என்ன சொன்னேன் நீங்க என்ன சொன்னேன் நீங்க என்ன சொன்னியா நீ குனிஞ்சு துணி துணி குடிஞ்சு துணி துவைக்கும் போது எங்க அண்ணனுக்கு வெடி வச்சா நீ குனிஞ்சது துணி துவைக்கும் பொழுது சாக்கி ஏத்தலாம் என்ன சாக்கி பெருசா இருக்குமா சின்னமா இருக்குமா ரொம்ப முக்கியம் அண்ணனை வெள்ளி செவ்வா செருப்புக்கு தடியா முட்டை போட்டா எனக்கு கோவம் வந்துச்சு நீ நசிக்கி புடிய பார்த்ததுக்கு அப்புறம் நடக்கிற அளவுக்கு இருக்கீங்க வா நடக்காதீங்க மூஞ்சிய பார்த்தா தெரியாது முகரே பாருங்க முகரே என்ன பேசுறேன் பொம்பளை வந்து எனக்கு ஒரு கை சோறு சேர்த்து இருக்குங்களா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் என்ன தெரியுமா சொல்றேன் உயிரினும் ஒழுக்க சக்காய். விழுப்பம் ஊம்ப காடு இன்னும் நம்ம காசு வாங்கிக்கிற மாட்டோம் தப்பு தப்பா சொல்றது ஐயோ எனக்கே மறந்து வச்சு அவன் காய் சிறப்பு அக்காவா என்னங்க தம்பி ஐயோ இதுக்கு தானே போன மணில உள்ள சுத்தி போட்டுட்டு ஆரம்பிச்சேன் எனக்கு படப்படம் வருது இதை பார்த்தாலே எனக்கு அந்த குண்டு பெட்டிக்காரன் சொல்றேன் குண்டி கட்டுறது. இந்த குண்டு பெட்டிக்காரன் என்ன சொன்னா இந்த அங்கிளை கேட்கிறேன் அவன் இது அங்கிளா இவள் நாள் எங்க இருந்து கேட்ட போய் அங்கிள் சொல்றீங்க பேச விட்டு பேசி கண்டாங்க வாத்தாவும் வைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அத்தை வேணும் அவன்கிட்ட அவன் வந்து இவனை கேட்கிறேன் என்ன கேட்டியா இவ்வளவு நாள் எங்க இருந்து கேட்டா இவன் சொல்றேன் இவ்வளவு நாள் இவன் சொல்றான் இப்படி சொல்றேன் நீ போ நீ வா நீ என்ன சொன்ன நீ என்ன சொன்ன அவரை பத்தி நீ என்ன சொன்ன நான் சொன்னேன் போடுவோமா கணக்கு போயில தூக்கி கொண்டு போய் உள்ள வைக்க சொல்லுங்க சொன்னது கணேஷ் போல கிடையாது கணேசன் போகல உன்னை அனுப்புறேன் கணேசன் யாரு அண்ணன் முருகனோட அண்ணன் 3 பேர்த்து சேர்த்து வச்சு பதினேழு அது என் மருமகடா மாமா இதை வந்து போக சொல்லுங்க மாமா அதை பார்த்தாலே பயமா ஏய் அது நீ போயிட்டாலும் இது நான் வளர்ப்பு நாய் உங்ககிட்ட உப்பு கண்டத்துக்கு அலையுது அதான் போத பார்த்துட்டீங்களா தாத்தா தாத்தா அந்த பாட்டோட இன்னொரு பாட்டு நல்ல பாட்டுடா பேரா பேரா தவிக்குமா பைத்தியம் பண்ணைதான் தெரியுமா என் காலை விரிச்சு வைக்கும்போது நீ வாதியா நான் பார்க்கவா அது இப்படி ஆனல்ல
அருவாமனைய வெளியே அடிச்சுட்டு உன் கேரட்டை நறுக்கு. அருவாமனையே கேரட் நறுக்கிறாங்க. என்னையா சொல்ற? இல்ல ஆமா ரொம்ப புரியுற மாதிரி பேசுங்க மாமா. கால் இருக்கு. என்னங்க அப்படி பண்ணானா? அருவாமனையில உன் கேரட்டை. அருவாமனையில கேரட். அட ஒண்ணுல கவட்டைக்குள்ள வெட்டிருச்சான். ஆறு கட்டி. பேரா பேரா கொஞ்சம் சொல்லிட்டு மாத்த வாங்கி கொடுத்துட்டா நான் தனக்கு சொன்னா வரும்போது மாத்திரை வாங்கி கொடுத்துட்டேன். ஏய் நரம்பு தளர்ச்சியா? அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு மேன். எப்படி ஆறு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆடினாரு நல்லா ஆடினாரு. இப்படி செப்பு செஞ்சு வந்த செப்பு திரையாட்டமா இருக்கு. கெட்ட வந்து அப்படின்ட்டானே. ஏய் அது ஆடுதோட எண்டியா? அது ஆடுதோட எண்டில வந்து முடிக்கிறாரே வச்சு நொண்டு ஒன்னு நோட்ட தெரியாதவனுக்கு எழுத்து பண்ணும். அவர் ஆடுன மாதிரி இப்ப நீ ஆடு. நீ வாய் பேசுற நீ ஆடு. ஜேசிபி பக்கெட்டை வச்சு உன் மண்ணா எல்லாரும் புரியுற மாதிரி பேசுங்க. அப்புறம் எனக்கு கோபம் வந்துச்சு. என்னையா சொல்லி தொலைச்சேன்? அவர் என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. முதல்ல எனக்கு ஒரு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் ஒண்ணுமே சொல்லல. நீ தான் என்னை பத்தி என்னமோ தப்பு போட்டு என்ன தாக்கத்து போற அவன் சொல்றாமா. நீ ஒண்ணுமே செய்யலையா? சத்தியம் பண்ணு. உங்க அப்பா தான் மேல சத்தியம் பண்ணு. யாரு மாத்தா மேல சத்தியமா? ஏன் எங்க ஆத்தா மேல சத்தியம் பண்ணா நீ பிச்சு முடிய பாத்துக்க. மாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டு கூட மாத்தாட்ட வந்தேனே. சித்தப்பா சின்னம்மா ஏய் நான் எப்படி சின்னப்பா வரும்? எனக்கு மாமா பள்ளிக்கூடம் போயிட்டு வரேம்மா. குறைய போறோம். மருதமணியப்பா ஏங்க இங்க வாங்க. நான் உங்களுக்கு என்ன வேணும்? அம்மாவா? ஐயோ நீ சாவு. நீ அம்மா ஓம் நீ மூடு. ஓம் நீ மூடு நீ தர. நான் மூடு துறைன்னு சொன்னால நான் மூடிட்டா கடை அடப்பு. மூடிட்ட கடாடப்பா. நீ திறந்துட்டா பிளாக்ல ஓட்ட. நான் திறக்க இங்க வா. நீ நல்லா இருப்ப. அதை வாங்கி மண்டையில வை. இதுவே கொடூரமா இருக்கு. அதெல்லாம் அழகா இருக்கு. தூக்கி தலையில வைமா. மூஞ்சிய பாரு. ஐயோ மச்சாமி சேவி செல்வா. என்ன தர என்ன தர ஐதானே இந்த சூம்பிடுறேன். எம்கேஆர் அந்த இங்கிலீஷ்ல இருக்கு என்ன எம்கேஆர் கேப்டன் விஜயகாந்த், தேமுதிக சங்கிலி செந்தில்குமார், என்ன ஒண்ணு இடைஞ்சார் ஊராட்சி சார்பாக ரூபாய் 301. அது 200. 300 வேணாம் உங்க 500 ரவுண்டுங்க. எங்க போய் கொத்தி இலை வளர்க்க தெரியாம போறேன். ஏன் ப்ரோ பாட்டு மிஷன் மூஞ்சிரும் முண்டை பாட் ப்ராப்ளம் எலி செத்து போச்சு. யாருக்கு எலி செத்து போச்சு? இந்த ஜென்மத்துல
திருந்த மாட்டோமா இது உனக்கா தானே எங்க பார்த்தாலும் வச்சுக்கிட்டே இருக்கான். உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அவனை சப்போர்ட் பண்றேன் ஓ சோத்திரம் பண்றாங்க. அதனால தப்பு பண்ணுங்க. நீ ஒரு தப்புங்க. எனக்கு கிளம்ப போயிடா. போனே பார்த்து இவன் மூஞ்சிய நல்லா பாருங்க என் மலைக்கு வந்து ரோட்ல படுத்துங்க பாரு நட்டுவா களி எங்கேனே இருக்கேன் உனக்கு இந்த தட்டி பொம்பளையாடா நட்டுவா கறி பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அண்ணே நம்ம அண்ணே சொல்ல வருதுண்ணே சொல்லு சொல்லுண்ணே அண்ணே நட்டுவ களி கொடுக்கு சொல்லு அண்ணே சொல்லு நட்டுவ களி கொடுக்கு ஐயோ என்ன வார்த்தை சொல்ல மாட்டேன். நேரம் ஆகிவிட்டு தான் கிராம பொதுமக்கள் வைக்கின்றாங்க சொல்லு நட்டுவ களி கொடுக்கு ஆமா ஒரு தடவை சொல்லிட்டு போட்டு பாருங்க. சந்தப்பேட்டையில என்னாச்சு ஐயோ பாடி தாங்காது அப்படி நீ குழுக்குற அப்புறம் ஜில்ல காய்ச்சல் இருந்தா நீ சொல்ல குளிச்சு விடு சாமி குளிச்சு விடு. அவன் ஓஜிலே நீ கூட லைன் பண்ண நீங்க அவனை குடிச்சு குழுக்குனீங்களே குழுக்கும் போது அவன் வீட்டு சாவியா பார்க்க இன்னும் கொஞ்ச நேரம் குளிச்சிருந்தா விழுந்திருக்கு எனக்கு. என்ன சொல்ற மூச்சிய கையில விழுந்திருக்கு எனக்கு. அப்படியே லூசா இருக்கு. சந்தப்பட்ட இங்க இருக்கு புறம்பேட்டை கண்ணு இங்க இருக்கு நீங்க ஏதோ ஹிந்தியில பேசிட்டே இருக்கீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா எக்கோ ஆஃப் பண்ணுங்க. ஏங்க அந்த எட்ல போய் என்னமோ சொன்னீங்க என்ன சொன்னீங்க? பவர்ஃபுல் அண்ட் மேன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் என்னண்ணே பவர்ஃபுல் என்னடா புரிஞ்சுற நீ? இந்த அண்ணன் மாதிரி பவர் யாருக்கு இருக்கா தெரியுமா பவர் தூக்கம் என் மாமா எப்படி ஆடுற என் மாமே மதுரை வீரன். நல்ல மயிர முருங்கனுக்கு அவன் சொன்ன முடியே அங்க அழகான பொம்பளை அங்கே தூக்கம் அங்கே தூக்கலாம் கவட்டில் அரும்பார இருக்கு அதை பாத்தியா அப்ப அண்ணன் சட்டி போல அண்ணே மாங்குயிலே பூங்குயிலே கொன்னையும் ஐயா காவல்துறை இருக்கீங்களா ஐயா என்னால ரெண்டு குறை கத்து போடுங்கயா கொண்டுட்டு நான் உள்ள ஏன்னா நீயும் போறீங்க என்னையும் போக விட மாட்டேன் நம்ம புத்தருக்கு விளம்பரம் புத்திருக்கோம் யூ யூ எனக்கா யூ வந்து ஐயா நல்லா படிச்சானே நல்லா படிச்சோம் வாம்பளி பதக்கு நான் படிக்கணும் படிச்சுருங்க மிஸ்டர் கரெக்டாக வந்து படி நம்ம அண்ணன் தம்பிக்கலண்ணா அப்பா தமாச்சு வச்சுக்கிற நம்ம ரெண்டாவது பங்கு படி படி கொண்டுட்டு போயிட்டியா யாரையும் கொண்டு போயிட்டான். என்ன கொண்டு வைக்கேன் என்னதான் இருக்கும் கொண்டுட்டு போனது? ஏங்க நீங்களே படிங்க. அப்புறம் கடிச்சு விட்டேன் நக்கி விட்டேன் என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க சொடக்குன்னு உடைச்சு கம்புக்குள்ள தீய வச்சுட்டு போயிடுங்க
ஏறி போற காலி பெண்ணு தெரியுது உனக்கு. கொன்னையம்பட்டி SAN என்னையா சொல்ற? நிதிஷ் டிரான்ஸ்போர்ட் மருதமணி அவர்களுக்காக ரூபாய் 501. இது என்ன கோமணம் கட்டிக்கிட்டு இருக்கு? எனக்கு 5 ரூபாய் அன்பளிப்பாளங்க. நண்ப சொந்தங்களுக்கு நன்றி. 2 வணக்கம். கொடுத்தால ஏன் அவருக்கு படிக்க தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நல்லா படிப்பாரு. உன் வேலையை பாரு. தலையிட்டுனா சரியா உன் கழுத்தரிப்பை மட்டும் அப்படியே போகப்பா. இதுதான் நல்லது. காலமே இல்லை. எனக்கு இருக்க செருப்பு ஓயாம அடுத்து போய் சேர்ந்துட போகாது. தென்பாண்டி சீமையில் தேரோட வீதியில் கால் போல வந்தவன் யாரோ வளரும் திரையாத எந்த அண்ணன் தம்பி மடுவுல கை விடுறாங்க. இந்த பிள்ளை பேசாம நிக்குது, நீ போய் அவரை போய் என்னமோ பண்றீங்க. அதே அவன் பார்த்தா இங்கே வாம பிள்ளை இருக்கான் பாரு. ஏன்னா நான் பேசி நாங்கள் விளையாண்டோம்னா வீடியோ வச்சுட்டு போயிடுவோம். உள்ள திறமையான கலைஞர்லாம் வந்திருக்காங்க. அதனால நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் சொல்லி கொடுவீங்க கிராமத்தார்கள். இதை பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருக்கேன். சரிதான் நான் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ மணி ஆடிட்டு உட்காந்துருக்க. நீ வா. எனக்கு குளிர் அடிக்குது அம்மா. இந்த குளிருக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா? உன் செவத்த உடம்ப நான் குளிர்காய விட மாட்டேன், குதடிக்க விட மாட்டேன். உனக்கு நான் இன்னிலிருந்து சொற்றா இருந்து உன்னை காப்பேன். நான் ஜிப்பா இருப்பேன். ஜிப்பு போல சொட்டுக்கு மதிப்பே இருக்காது. இங்க ராட்டின வரையா பத்தியா? உனக்கு நான் என்ன செஞ்சேன்? என்னமே செய்ய மாட்டேன். என்னமே செய்ய மாட்டேன். என்னையும் செய்ய விட மாட்டேன். வசனம் மறந்து வச்சு முண்டைக்கு வாங்கோலி எதைய கவனம் மாதிரி ப்ளீஸ் ப்ரோ. இன்னைக்கு லவர்ஸ் டே. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்து வேற மாதிரி பேசுவேன். அதை சூடு வச்சுடுங்க. காதல தினத்துக்கு உனக்கு நான் கருவாடு வாங்கி தருவேன். அம்மா கருவாடு தொண்டைக்கு நல்லது. எல்லாம் ரோஸும் டைரி மில்க்கு தானே வாங்கி கொடுப்பாங்க. நீங்க என்ன கருவாடு வாங்கி தரீங்க? காலையில போய் கருவாடு வாங்கி தரணும்டா. அல்வா வாங்கி கொடு, மல்லிகைப்பூ வாங்கி கொடு. 3 போலம் மல்லிகைப்பூ உன்னை முட்டை விட்டு பாக்குது. இங்க ரம்பத்தை போட்டு உன் மரத்தை அறுக்க பாக்குறேன் பாரு. அவன் சொல்றாமா நீ அவன் பக்கம் திரும்ப தங்க உனக்கு என் பக்கம் திரும்பவே திரும்பாது. அங்க தோலை திருப்பி கொடு. சொல்லி போட்டு அப்படியே ஒரு கம்மா முக்குளிப்ப மாதிரி தான் உள்ள வாட. உன்னை கட்டி வச்சுக்கிட்டு உன்னை ரிங்கா அடிக்கல. கட்டி வச்சுட்டு அடிச்சு விட்டு அப்ப கூட அவன் அழகா சொல்ல. ஐயோ கொடைக்கானல் உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன். கொடைக்கானல் கூட்டிட்டு போனா ரொம்ப குளிரா இருக்கும். ஹாங்காங் கூட்டிட்டு போயிருப்பேன். குரங்கு இருக்கும். ஊர் நம்பது பொத்திக்கிட்டு இருக்கு. அதனால உனக்கு நான் தனானில தச்சு இது தரவா? அது தலானில வச்சு வெள்ளரிக்காய் பிஞ்சு தர வேண்டிய இருக்கேன். நீ ஆட்டு வச்சு படுத்துக்குற தலைக்கு தலைகாய். இந்த குளிருக்கு அப்படியே இழுத்து பொத்துக்கலாம். வரைக்கும் நீ ஒரிஜினல் வாங்க முடியாது. சிராக்ஸ் தான் வச்சிருக்கணும். போதும்
நான் தான் ஒரிஜினல். வாடா என் தங்கம். வாடா, தங்கம், என் தங்கம். ஏதோ நேரம் இருக்குது, எங்க வாங்க போற நீ? அடங்கு முடி போத அடிக்குது, குளிருது. உன் வீட்டுக்குள்ள நான் டிவியா இருப்பேன். நான் சுத்தியா இருக்கேன். டிவியா இருந்தா எப்படி சுத்தியா இருக்கும்? நான் டோல்கட்டா இருப்பேன். நான் கம்மியா இருக்கேன். தலைவா அம்மா, இந்திய ராணுவம் 12,000 பேர்த்த கொண்டுருச்சு, 2 பேரும் கை தட்டினாலும் எனக்கு பெருமை. இதுக்கு போய் இது கை தட்டிய நேற்று ஒரே விக்ஸ் மிட்டாக்கி அடிச்சுக்கிட்டாங்க தட்டி எரிய வேப்பையம் வாங்கி. நீ வா 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 வா. அங்கிட்டு போகாத, ஓ, அங்கிட்டு அங்கிட்டு போகாத. அவன் போகாத. அவன் பம்பரத்தை சுத்த பார்க்கிறேன். நீ எப்பத்தையான்னு தெரிஞ்சுத. வாடா, திரும்பி வா. வாடா, ஜோக்கர் வாடா. பாட நம்பி வாடா. வாடா, ஒரு ஆயத்துக்குடா. ஏய் சூத்ரவதி, உனக்கு குச்சி பிரேம் வந்துக்கோனீங்க. அட நம்ம பண்ணங்கா. ஒரு 2 ஒரு தாயா. ஒரு குத்து போற, ஒரு குத்து 12. உள்ள போட சத்த உள்ள வாயோடு வா. ஐ லவ் யூ ஜெயா. ஓ, ரொம்ப சிரிக்காத. சும்மா நடக்க போறேன். சிரிக்க கூடாது. என் மாமி லவ் பண்றேன்னு சொல்றாரு. நீ அவனை நம்பணும்னா அதுக்கு ஏமாந்து விடுவேன். எதுக்குன்னு சொல்லவே இல்லைங்க. எதுக்கு ஏமாந்து போயிடுங்க? அதுக்குதான். ஆமா, நீ ஏமாந்து வருவா. ஐயா எனி டைம் போஸ்ட் மரத்துல செமந்து வருவாரு. அதுக்கே ஏதோ என் மா- தண்ணி குடிச்சதுக்கு நீர் கசியுது. என் மாமனை கல்யாணம் பண்ணி நான் பிள்ளையா பெற்று கொடுத்துருக்கேன். வாங்க ஐயா, வாங்கியார் ஐயா. ஊரு பெரிய ஊரா, காசு தர மாட்டாங்க. அப்புறம் கொடுத்துட்டாங்களா ஐயா? இந்த சிறப்பான ஒரு நாடகத்தை நடத்துவதற்கு எங்க கமிட்டியிலே இதெல்லாம் உங்களை கூட ஏற்றி வைக்காத அளவுக்கு ஆயிடுச்சு. மனிதநேய மிக்க பண்பாளர் அருமை சகோதரர் எம்கேஆர் அவர்களை பொன்னையூருக்கு கூட்டி வர வேண்டும் என்று நாங்கள் கமிட்டிகளே ரொம்ப ஆசைப்பட்டோம். அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 100-150 முதியோர்களை வைத்து அவர்களுக்கு பெற்ற தாய் தகப்பனை போல் இன்று வரை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதை இல்லாமல் ஒரு 4 வீடுகளை கட்டி